பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டிரர் பிதாமகரிடத்தில் பகவானை வணங்குவதற்கான நாமாவளியை வேண்ட, அந்த வேண்டுகோளுக்கு இணங்க பீஷ்ம பிதாமகர் மொழிந்ததுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதாக வேதவியாசருடைய மகாபாரதம் நமக்கு காட்டுகிறது. உத்தேசமாக 1000, ஒன்றிரண்டு கூடும் 1000 திருநாமங்களை மொத்தமாக சொல்லி இறைவனை வழிபடுகிற முறையை சகஸ்ரநாமம் நமக்கு காட்டுகிறது. சிவ சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சூரிய சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்றெல்லாம் இருந்தாலும் கூட சகஸ்ரநாமம் என்று சொன்னாலேயே அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தான் குறிக்கும். சகஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பத்ம புராணத்திலேயும் இன்னும் வேறு சில புராணங்களிலேயும் கருட புராணம் போன்றவற்றிலும் மகாவிஷ்ணுவை பற்றிய திருநாமங்களின் தொகுப்பை பார்க்கிறோம். அங்கேயும் கூட ஏகதேசம் 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. எனவே பத்ம புராணத்திலேயும் கருட புராணத்திலேயும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிறது என்று சொல்வது உண்டு. சீக்கிய மதத்தில் சுந்தர் குட்கா என்று ஒன்று உண்டு. அன்றாடம் அவரவர்கள் ஓத வேண்டிய மந்திரங்களின் தொகுப்பு. சுந்தர் குட்காவிலும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமங்கள் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு பெருமை கொண்டதுதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். விஸ்வம் என்கிற திருநாமம் விஷ் என்கிற வேர்ச்சொல்லிலே இருந்து வருகிறது. அந்த வேர்ச்சொல்லுக்கு என்ன பொருள்? நுழைதல் என்று பொருள். பிரவேசித்தல் என்று சொல்கிறோமே அந்த பொருள். டு என்டர், டு என்டர் இன்டு. அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் படைத்து, அப்படி படைக்கப்பட்ட அத்தனைக்குள்ளும் அவரே நுழைகிறார் என்பதனால்தான் அவருக்கு விஸ்வம் என்று பெயர். ஒன்றுக்கு அப்பாற்பட்டு என்கிற போது கடந்து என்று சொல்வோம் இல்லையா? இதை கடந்தும் கடவுள் இருக்கிறார். கடந்தும் உள்ளும் இருப்பவர்தான் கடவுள். இந்த கடவுள் என்கிற திருநாமத்தினுடைய பெயரினுடைய இன்னொரு வடிவம்தான் விஷ்ணு என்கிற திருநாமம் என்று சொல்லிவிடலாம். விஸ்வம், விஷ்ணு, வஷத்காரோ என்ன என்று பார்க்கிறீர்களா? ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்போது முதலாக இந்த உலகத்திற்கு மொழியப்பட்டது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்து விட்டது. கௌரவர்களின் சைன்யத்திற்கு முதல் 10 நாட்கள் தலைவராக இருந்த பீஷ்மர் இப்போது அம்பு படுக்கையில் கிடக்கிறார். பிதாமகர் இச்சா மிருத்யு என்கிற வரம் வாங்கியவர். எனவே மரணத்தை அவரால் நிறுத்த முடியும். மரணத்தை சற்று எட்டத்திலே நிறுத்திவிட்டு குறிப்பிட்ட நாட்களுக்காக காத்திருக்கிறார். அந்த சமயத்தில் பிதாமகரிடத்திலே இருந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் அவரிடத்தில் போய் நிற்கிறார்கள். அப்போது பல விஷயங்களை அவர் அவர்களுக்கு கூறுகிறார். பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டிரர் பிதாமகரிடத்தில் பகவானை வணங்குவதற்கான நாமாவளியை வேண்ட, அந்த வேண்டுகோளுக்கு இணங்க பீஷ்ம பிதாமகர் மொழிந்ததுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதாக வேதவியாசருடைய மகாபாரதம் நமக்கு காட்டுகிறது. சகஸ்ரநாமம் என்றால் 1000 திருநாமங்கள் என்று பொருள். உத்தேசமாக 1000, ஒன்றிரண்டு கூடும் 1000 திருநாமங்களை மொத்தமாக சொல்லி இறைவனை வழிபடுகிற முறையை சகஸ்ரநாமம் நமக்கு காட்டுகிறது. சிவ சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சூரிய சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்றெல்லாம் இருந்தாலும் கூட சகஸ்ரநாமம் என்று சொன்னாலேயே அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தான் குறிக்கும் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த அளவிற்கு எல்லோரிடத்திலேயும்
புழக்கத்தில் மாத்திரமல்ல, எல்லோருடைய உள்ளங்களிலேயும் கொலு இருப்பது விஷ்ணு சகஸ்ரநாமம். சாதாரணமாக ஒன்று சொல்லுவார்கள், நாமியை காட்டிலும் நாமா பெரியது என்பார்கள். பெயர் என்பதை நாமா என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த பெயர் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ, பெயருக்கு உடையவர் இருக்கிறாரே, அவருக்கு நாமி என்று பெயர். The one who holds the name is the நாமி. அந்த பெயருக்குத்தான், நேமுக்குத்தான் நாமா என்று பெயர். நாமி பெரியவரா நாமா பெரியவரா என்றால் நாமாதான் பெரியது. சாதாரணமாக மனித உலகத்தில் நம்முடைய சட்டதிட்டங்களின்படி என்ன நினைப்போம்? ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு உடையவர் பெரியவரா, அந்த பொருள் பெரியதா என்றால் பொருளுக்கு உடையவர்தான் பெரியவர். என்னிடத்தில் ஒரு பை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பை தனியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. நான் அதை தூக்கி ஓரிடத்தில் வைக்கலாம், தூக்கி வீசி எறியலாம். அந்த உடைமைக்கு உரிமை இருக்காது, உடைமைக்கு உரிமையை செயல்படுத்துகிற தகுதியும் இருக்காது. ஆனால் உடைமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற உடையவருக்கு அதை பயன்படுத்துகிற தகுதி, அதை பயன்படுத்துகிற முறை எல்லாம் உண்டு இல்லையா? எனவே உடைமையை காட்டிலும் உடையவர் பெரியவர் என்று நம்புகிறோம். ஆனால் நாமா நாமி விஷயத்தில் மாத்திரம் இது அப்படியே மாறும். நாமிக்கு இல்லாத சில உரிமைகளும் தகுதிகளும் நாமாவுக்கு உண்டு. எடுத்துக்காட்டு எங்கே இருக்கிறது? புராணத்திலேயே இருக்கிறது. 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய கடலை தாண்டி அந்த பக்கம் போக வேண்டும். மாருதி புத்திரன்தான், சிவ அம்சம்தான். ஆனால் அந்த மாருதி புத்திரனுக்கும் சிவ அம்சமாக இருக்கிற ஆஞ்சநேயனுக்கும் 100 யோஜனை தூரம் கடலை தாண்ட வேண்டும் என்றால் எது கை கொடுத்தது? சீதா பிராட்டி அசோகவனத்திலே அமர்ந்திருந்தவள் கேட்டாள், அப்பா, இந்த வானர வடிவத்தில் இருக்கிறாயே, உன்னால் எப்படி அந்த கடலை தாண்ட முடிந்தது? அவ்வளவு பெரிய கடலை எப்படி தாண்டி வந்தாய்? எனக்கே கூட அச்சமாக இருந்ததே என்று கேட்டாள். அந்த வானரம் விடை சொன்னது, அம்மா, எந்த திருநாமத்தை சொல்லி எல்லோரும் பிறவி பெருங்கடலையே தாண்டுகிறார்களோ அந்த திருநாமத்தை சொன்னேன், இந்த கடல் எம்மாத்திரம் என்றது. ராமநாமத்தை சொல்லித்தான் அந்த கடலை ஆஞ்சநேயரால் தாண்ட முடிந்தது. அப்படியானால் ராமநாமத்தின் மகிமை எப்பேற்பட்டது? இருக்கட்டும், இந்த பக்கம் வாருங்கள். ராமநாமத்திற்கு உரியவராக இருக்கிற ராமபிரான், அவர் எப்படி தாண்டினார்? பாலம் கட்டி தாண்ட வேண்டி இருந்தது. அந்த கடலை தாண்ட வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் எம்பி தாண்டியதை போல, சில கணங்களிலே அந்த பக்கம் போய் நின்றதைப் போல ராமனால் முடிந்ததா? பெயருக்குரியவர்தான், ஆனால் அவருக்கு கூட பாலம் கட்ட வேண்டி இருந்தது. பாலம் கட்டுவதற்காக வருணன் வந்து அனுமதி தர வேண்டியிருந்தது, அதற்காக தவம் செய்ய வேண்டியிருந்தது. எத்தனையோ சங்கடங்கள் வந்தன. அதற்கு பின்னர் தான் ராமனால் கூட கடலை தாண்ட முடிந்தது. ஆனால் ராமனுடைய திருநாமத்தை சொன்னதனாலேயே மாருதியால் வெகு சுலபமாக தாண்ட முடிந்தது என்றால் நாமியை காட்டிலும் நாமா பெரியதுதானே? அப்படிப்பட்ட நாமச் சிறப்பை சொல்லுவதுதான் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பத்ம புராணத்திலேயும் இன்னும் வேறு சில புராணங்களிலேயும், கருட புராணம் போன்றவற்றிலும் மகாவிஷ்ணுவை பற்றிய திருநாமங்களின் தொகுப்பை பார்க்கிறோம். அங்கேயும் கூட ஏகதேசம் 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. எனவே பத்ம புராணத்திலேயும் கருட புராணத்திலேயும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிறது என்று சொல்வது உண்டு. ஆயினும் அந்த புராணங்களில் காணப்படுகிற விஷ்ணு சகஸ்ரநாம தொகுப்பை காட்டிலும் மகாபாரதத்தில் காணப்படுகிற தொகுப்பு தான் முழுமையாக இருக்கிறது, உணர்வு பூர்வமாகவும் அமைகிறது. இன்னும் என்ன, சீக்கிய மதத்தில் சுந்தர் குட்கா என்று ஒன்று உண்டு. அன்றாடம் அவரவர்கள்
ஓத வேண்டிய மந்திரங்களின் தொகுப்பு. சுந்தர் குட்காவிலும் கூட விஷ்ணு சகசரநாமத்தின் நாமங்கள் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு பெருமை கொண்டதுதான் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம். 1000 திருநாமங்களின் தொகுப்பு. இந்த 1000 திருநாமங்களில் முதலாவதாக அமைவது விஸ்வம் என்கிற திருநாமம். விஸ்வம் என்றால் என்ன பொருள்? சாதாரணமாக நாம் உலகத்தை விஸ்வம், அண்ட பகிரண்டத்தை விஸ்வம் என்று சொல்கிறோம் இல்லையா? யூனிவர்ஸ் என்கிறோமே, அந்த யூனிவர்ஸைத்தான் பிரபஞ்சம், விஸ்வம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம். உலகம் என்பதற்கு விஸ்வம் என்று வைத்துக் கொள்ளலாம். இங்கே பரம்பொருளை, சர்வேஸ்வரனை விஸ்வம் என்று அழைக்கிறோம். என்ன பொருள்? எல்லா இடத்திலேயும் இருப்பவர். இந்த உலகம் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனையிலேயும் அந்த பரம்பொருள் இருக்கிறார். எனவே அவர் விஸ்வம். அது மாத்திரமில்லை, இன்னொரு பொருளும் உண்டு. விஷ் என்கிற அந்த வேர்ச்சொல், விஸ்வம் என்கிற திருநாமம் விஷ் என்கிற வேர்ச்சொல்லிலே இருந்து வருகிறது. அந்த வேர்ச்சொல்லுக்கு என்ன பொருள்? நுழைதல் என்று பொருள். பிரவேசித்தல் என்று சொல்கிறோமே, அந்த பொருள். டு என்டர், டு என்டர் இன்டு. அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் படைத்து, அப்படி படைக்கப்பட்ட அத்தனைக்குள்ளும் அவரே நுழைகிறார் என்பதனால்தான் அவருக்கு விஸ்வம் என்று பெயர். எல்லாவற்றையும் படைப்பது மாத்திரமில்லை, எல்லாவற்றுக்குள்ளும் தாமே நுழைந்து உட்புகுந்து அவற்றுக்கெல்லாம் ஆற்றலையும் அந்த சர்வேஸ்வரனே தந்து விடுகிறார். எவ்வளவு அழகு பாருங்கள். ஒரு பொருளை உருவாக்குவது பெரிதல்ல, ஆனால் உருவாக்கிய அந்த பொருளுக்குள் ஆற்றலையும் அமைதியையும் அதற்கான வழிவகைகளையும் வைப்பதுதான் உண்மையான அருள். அந்த அருளை பரம்பொருள் நமக்கு தருகிறார். எனவேதான் படைத்து படைத்தவற்றுக்குள்ளெல்லாம் தாமே உட்புகுந்து அவற்றை முறையாக நடத்துவிக்கிறார் விஸ்வம். இதற்கு அடுத்த திருநாமம் விஷ்ணு என்பதாகும். விஷ்ணு, மகாவிஷ்ணுவைத்தானே தியானிக்கிறோம். இதிலே என்ன தனியாக விஷ்ணு என்று சொல்ல வேண்டுமா என்று கேட்கலாம். ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் எப்படி வருகிறது தெரியுமா? அந்த திருநாமத்தின் பொருளிலே வருகிறது. விஷ்ணு என்றால் என்ன பொருள்? எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருப்பவர். வியாப்னோதி ஈதி விஷ்ணுஹு. எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து அவற்றுக்குள்ளே எல்லாம் புகுந்து அவற்றை செயல்படுத்துபவர். தாமே எல்லா இடத்திலேயும் வியாபித்து எல்லா இடத்திலேயும் காணப்படுகிறார். ஆங்கிலத்திலே ஆம்னி பிரசன்ட் என்பார்கள். சகல இடங்களிலேயும் இருக்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் விஷ்ணுவின் தன்மை. தமிழிலே கடவுள் என்று ஒரு சொல், மிக அழகான சொல். இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இப்படி பார்க்கலாம். இந்த பொருள் இருக்கிறது, இதற்குள் கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார். இதற்குள் மட்டும் கடவுள் இருக்கிறாரா? இல்லை இல்லை, இதற்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அப்படியானால் இந்த பொருளுக்கு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார், இந்த பொருளுக்கு வெளியேயும் கடவுள் இருக்கிறார். இதை எப்படி சொல்வது? உள், உள்ளே இருக்கிறார் என்பது உள். இதை கடந்தும், ஒன்றை தாண்டி அல்லது ஒன்றுக்கு அப்பாற்பட்டு என்கிற போது கடந்து என்று சொல்வோம் இல்லையா? இதை கடந்தும் கடவுள் இருக்கிறார். கடந்தும் உள்ளும் இருப்பவர்தான் கடவுள். இந்த கடவுள் என்கிற திருநாமத்தினுடைய பெயரினுடைய இன்னொரு வடிவம்தான் விஷ்ணு என்கிற திருநாமம் என்று சொல்லிவிடலாம். எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவர், எல்லாவற்றுக்குள்ளேயும் எல்லாவற்றை கடந்தும் இருப்பவர். இவை தவிர எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து அவற்றுக்கான இயல்புகளை தருபவர்.
இது விஷ்ணு என்கிற அந்த திருநாமத்திற்கான மூன்றாவது பொருள். விஸ்வம் விஷ்ணு. விஸ்வம் விஷ்ணு என்றுதானே விஷ்ணு சகஸ்ரநாமம் தொடங்குகிறது என்றால், இந்த 2 திருநாமங்களாக எல்லாவற்றிலேயும் இருக்கக்கூடியவரை தொடர்ந்து 1000 திருநாமங்களால் தியானிக்கப் போகிறோம். விஸ்வமாக இருப்பவரே, விஷ்ணுவாக இருப்பவரே, எங்களுக்கு நீங்களே ஆற்றலை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு நீங்களே வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த 2 திருநாமங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம். எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றிலும் இருப்பவர். ஏனென்றால் கடவுளை தியானிக்கிறோம் என்று தொடங்கும் போது ஒரு வினா அல்லது ஓர் ஐயம் எல்லோருக்கும் வரும். கடவுளை எப்படி தியானிப்பது? என்னவாக பார்த்து தியானிப்பது? எந்த வடிவத்திலே கண்டு தியானிப்பது? பீஷ்ம பிதாமகர் எடுத்த எடுப்பிலேயே அழகாக சொல்கிறார், எல்லா இடத்திலேயும் கடவுள் இருக்கிறார், எல்லா இடத்திலேயும் அவர் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றையும் படைத்து அதற்குள்ளேயும் இருக்கிறார். எனவே அவரை எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எண்ணுகிறீர்களோ அப்படியெல்லாம் தியானிக்கலாம். அந்த வகையில்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் மிகுந்த பெருமையை பெருமிதத்தை கொள்கிறது. நம்மையெல்லாம் முறையான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு கிரந்தம் இது என்று சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பல்வேறு மகான்கள் பாஷ்யங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆதிசங்கர பகவத் பாதர் கூட இந்த திருநாமங்களை எல்லாம் எடுத்து இவற்றுக்கு அற்புதமான பாஷ்யத்தை வழங்கியிருக்கிறார். அப்படி அந்த பாஷ்யத்தை வழங்கும் போது ஆதிசங்கரர் சொல்கிறார், இந்த திருநாமங்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை முறையாக நடத்துவதற்கு நமக்கு கடவுளே கைப்பிடித்து அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரந்தம். அம்மா சின்ன வயதில் நம்முடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு போவாள். சரியான பாதையில் நாம் போவதற்கு வழிகாட்டுவாள். அம்மாவின் கையை பிடித்து கொள்ளவில்லை என்றால் இந்த பக்கம் அந்த பக்கம் தவறான பாதையில் போவோம். முள் இருக்கக்கூடிய இடத்தில், கல் இருக்கக்கூடிய இடத்தில் போய் காயம் பட்டு கொள்வோம். இங்கே நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணனை அருகிலேயே நிற்க வைத்து கொண்டு பீஷ்ம பிதாமகர் இதை நமக்கு தருகிறார். பிதாமகர் இல்லையா? எப்படி தாத்தா பேரப்பிள்ளைகளை வழிநடத்துவாரோ அப்படி பீஷ்ம பிதாமகர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஆகவேதான் கண்ணனை அருகிலேயே வைத்து கொண்டு சொல்கிறார். ஒரு விசேஷம் தெரியுமா? இதையும் ஆதிசங்கரர் குறிப்பிட்டு காட்டுகிறார். மிகச்சிறந்த பக்தர் யார் என்று கேட்டால் பீஷ்ம பிதாமகரை காட்டிவிடலாம். பக்தர்களிலேயே மிகச்சிறந்தவர். நாள்தோறும் கண்ணனை தன்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே வைத்து வைத்து தியானித்தவர். அத்தனை அலைச்சலுக்கும் நடுவில் இந்த பக்கத்தில் கௌரவர்கள், அந்த பக்கத்தில் பாண்டவர்கள், இவர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், ராஜ்ய பரிபாலனம், இத்தனைக்கும் நடுவில் ஒவ்வொரு கணமும் கண்ணனை உள்ளத்திலேயே வைத்து 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 தியானித்தவர் பீஷ்ம பிதாமகர். யார் ஒன்றை செய்தார்களோ அவர்கள்தான் அதை எப்படி செய்வது என்று முறையாக நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அனுபவ ரீதியாக, எக்ஸ்பீரியன்ஷியலாக நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையிலேதான் பீஷ்ம பிதாமகர் நமக்கு வழிகாட்டி அந்த வழியிலே நம் கையை பற்றி அழைத்து கொண்டு போகிறார். இல்லை இல்லை, பிதாமகர் மாத்திரம் இல்லை, விஷ்ணு சகஸ்ரநாமம் என்கிற அந்த நூலே நம்முடைய கையை பற்றி அழைத்து கொண்டு போகிறது. இன்றைக்கு முதலில் காலடி எடுத்து வைக்கிறோம். கண்ணன் நமக்கு வழிகாட்ட, பீஷ்ம பிதாமகர் நமக்கு வழிகாட்ட, பாண்டவர்கள் குறிப்பாக தர்மதேவனாக இருக்கிற யுதிஷ்டிரர் நம்மோடேயே கூட வர நாமும் இந்த பாதையில் பயணிக்க போகிறோம். பரிகாரஸ்தலம் யூடியூப் சேனல் நம்மை இந்த பாதையில் அழைத்து கொண்டு போகிறது. இந்த செய்தியை இந்த தருணத்தில் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், பயணம் செய்யலாம். பரிகாரஸ்தலம் வழியாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாமும்
தியானத்தோடு பயணம் செய்யலாம்.